ஹாய் கூலி மூவி ரிவ்யூ. ஆக்சுவலி பண்ணலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மூவிஸ் ரிவ்யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமான்னு ஒரே டைலாமால இருக்கு. சரி பண்ணி தான் பார்ப்போமே, பண்ணலாமே அப்படின்னு லாஸ்டா ஃபைனலா டிசைட் பண்ணேன். ஏன்னா நம்ம தலைவர் ஃபேன். தலைவர் ஃபேன்ன்றது ஊரறிஞ்ச விஷயம். நம்ம என்ன சொன்னாலும் அது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குமேன்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் ஹானஸ்டா ரிவ்யூ சொல்லுவோம். நான் தலைவர் ஃபேன்ன்றது சைட்ல. பட் ஆஸ் அ மீடியா பர்சனா ரொம்ப ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹாய் ஹலோ வெல்கம் டு லைம் லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது 100% இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். இட்ஸ் 100% இட்ஸ் பிலாங்ஸ் ஃப்ரம் மீ. இட்ஸ் மை ஓன் ஒப்பீனியன். Of course you might be having a different sides of opinions. If you have such opinions, definitely you can leave it in your comment box. Okay, let's get start. இந்த மூவி வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ரஜினி லோகேஷ் கனகராஜ் வச்சு எடுத்த மூவி இல்ல, லோகேஷ் கனகராஜ் ரஜினி சாரை வச்சு எடுத்த ஒரு மூவி. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ரஜினி சார் மூவி அப்படின்னா ரஜினி சாரோட இன்புட்ஸ் அண்ட் ரஜினி சாரோட மேனரிசம்ஸ் அண்ட் ரஜினி சாரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த மூவில இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும் இது ரஜினி சாரோட மூவி. டைரக்டர்ஸ் வந்து ரஜினி சாருக்காக மாறுவாங்க. ஆனா இந்த மூவி லோகேஷ் கனகராஜ்ன்ற ஒரு டைரக்டருக்காக ரஜினி சார் மாறி இருக்காரு. சோ இது ரஜினி சார் மூவி இல்ல, லோகேஷ் கனகராஜோட மூவி. இதுதான் என்னோட வியூ. அந்த படமும் அப்படிதான் இருக்கு. ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம். ஸ்பாய்லர்ஸ் இல்லாம சொல்லணும் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி ஃபேண்டாஸ்டிக், எடிட்டிங் எக்ஸலண்ட், காஸ்ட் அண்ட் க்ரூ என்ன பண்ணியிருக்காங்க, நாகார்ஜுனா சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் சார், அமீர் கான், இந்த மல்டி டேலண்டட் ஆக்டர்ஸ் மல்டிபிளா இதுல சேர்த்திருக்கிறது வந்து இது ஒரு பெரிய ஆட் ஆன், ஒரு ஒரு பவர் ஆட் பண்ணி, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஓப்பனிங். அப்கோர்ஸ் ரஜினி சாருக்கு வந்து ஓப்பனிங்ன்றது எப்பவுமே இருக்கும், பட் இட்ஸ் ஹியூஜ் ஓப்பனிங். கபாலிக்கு அப்புறமா இப்படி ஒரு கிரேஸ், இப்படி ஒரு ஃபீவர் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. நடுவில் எத்தனையோ படங்கள் வந்தது, அதுக்கு ரஜினி சாருக்கான மாஸ், ரஜினி சாருக்கான ஓப்பனிங் எப்படி இருக்குமோ அந்த ஓப்பனிங் இருந்தது. ரஜினி சாருக்கே மாசான ஓப்பனிங் தான் இருக்கும். பட் இது அதையும் தாண்டி, ஐ மீன் எவரெஸ்டையும் தாண்டின ஒரு விஷயம் இருந்தா எப்படி, அந்த மாதிரி ரஜினி சாரோட ஓப்பனிங்கே ஒரு எவரெஸ்ட் லெவல் தான். ஆனா அதையும் தாண்டின ஒரு ஓப்பனிங் இந்த மூவி. ஓப்பனிங் அப்படி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. இதுக்கு ஒரே ரீசன் இத்தனை ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கிறது தான். இது ஒரு பெரிய ஒரு பவர், ஆட் ஆன் பவர் இது மூவிக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃப் வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளவு பிஸியா இருக்காங்க, இன்னும் அவங்க குறைஞ்சது ஒரு 15-20 இயர்ஸ்க்கு எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்கன்றது இந்த மூவியை பார்க்கும்போது கிளியரா தெரியுது. அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஒரு 75 இயர்ஸ் ஓல்ட் மேன் ஃபைட் பண்ண வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அவ்வளவு நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. முக்கியமா லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி இந்த கிரீன் மேட்ன்றது அதிகமா யூஸ் பண்ணல, அது நல்லா தெரியுது. அப்கோர்ஸ் சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நிறைய யூஸ் பண்ணல. அந்த யூசேஜஸ் வந்து ரொம்ப கம்மி, அது நல்லாவே தெரியுது. ரஜினி சார் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அது தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் நாகார்ஜுனா சார் எக்ஸலண்ட். பட் சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இன்னமும் நாகார்ஜுன சார் கிட்ட இருந்து நிறைய கொண்டு வந்திருக்கலாம். அவர் கேப்பபிள் தான். அந்த இடத்துல லோக்கி வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாரோன்னு என்னோட ஃபீல். எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, இல்லைன்னே சொல்லல. பட் இதை விட இன்னும் நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். அது இன்னும் கொஞ்சம் இந்த வில்லனிசம் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் சத்யராஜ் சார், எனக்கு சத்யராஜ் சார் கேரக்டர்லயும் ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னும் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸா, இன்னும் நல்லா அட்டாச்சா காமிச்சிருக்கு. அதை வந்து லோக்கி மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நல்லா அட்டாச். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவர் அவ்வளவு விஷயங்கள் பண்றாரு. ஃப்ரெண்டுக்காக தான், ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கிறதுக்காக தான் அவ்வளவு விஷயங்கள் இறங்கி செய்யறாரு. பட் அதுக்கான பேஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லா காமிச்சிருக்கலாம். அந்த இடத்துல லோக்கி வந்து மிஸ் பண்ணாருன்றது என்னோட ஒப்பீனியன். பட் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லல. சத்யராஜன் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம், அது மிஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது சுத்திஹாசன் வேற லெவல். கமல் சார் பொண்ணுன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அதுதான், அவங்களுக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இதுல வந்து எனக்கு ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. இப்படி இருக்கிறதும் ஓகே தான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஓரியன்டான ஒரு கேரக்டர் பண்றது வந்து ரொம்ப கம்மி. அவங்க மோஸ்ட்லி கிளாமரா பண்ணவங்க. அவங்களுக்கு இது ஓகே, ஒரு ஸ்கேல்ல இருக்குது, பரவாயில்ல, நாட் பேட். இதுல ஒன்றும் பெரிய மைனஸ் சொல்ல முடியாது, தட்ஸ் ஃபைன்.
நல்லா பண்ணியிருக்காங்க. நான் கொடுத்த கேரக்டரை எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. கமல் பொண்ணுன்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியும். இனிமே அந்த மாதிரியான ரோல்ஸ் எடுத்து பண்ணுவாங்கன்னு நம்பலாம் நம்ம. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உபேந்திரா. உபேந்திரா சார் வந்து பெங்களூர்ல ஒரு பெரிய டைரக்டர் அண்ட் ஆக்டர், ஈவன் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஆல்சோ. பட் இந்த மூவில அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் சீன் தான் வராரு. பட் வந்த சீன் வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஷோபின் எக்ஸ்ட்ரானரி. படத்தோட முக்கியமான நாகார்ஜுனையே டாமினேட் பண்ற அளவுக்கான ரோலும் அவருக்கான அந்த கேரக்டரைசேஷனுக்கான வெயிட்டும் வந்து ஷோபின் கிட்ட தான் இருக்கு. நாகார்ஜுன் சாரையே வந்து ஒரு பின்னாடி தள்ளுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். தமிழ்ல வந்து ஒரு நல்ல வில்லன் கிடைச்சிருக்கிறாருன்னு நம்பலாம். இனிமே ஒரு ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அண்ட் தலைவர். தலைவர் இப்படி ஸ்டைலா இப்படி இருந்த தலைவரை லோக்கி வந்து இப்படி செட்டிலா மாத்திருக்காரு. ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காரு. ரஜினி சார் படம் மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போறது வேஸ்ட். ரஜினி சாருக்கான மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ரஜினி சாருக்கான மாஸ் டைலாக்ஸ் இருக்கானா எங்க அங்கங்க ஒரு சில இடத்துல மட்டும் ஜஸ்ட் லைக் தட் வந்து போகுது. அது கூட ரிப்பீட்டட் டைலாக்ஸ் இல்ல. ரஜினி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் இங்க இல்ல. ரொம்ப ஃபிராங்கா சொல்லணும். இந்த மாதிரி செட்டிலா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது லோகேஷ் கனகராஜ் வந்து ஸ்டார்டிங் ரஜினி சொன்னார் இல்ல, நான் கமல் சாரோட ஃபேனு, ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றது இன்டெரக்டா சொல்றாரு போல இருக்கு அப்படின்றது. இப்போ எனக்கு தோணுதான் அவருக்கும் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, அவருக்கு தோணுதான் எனக்கு தோணி இருக்கு. அதான் உண்மை. அவரு செட்டிலா பண்ண வச்சிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது 1000 கோடி கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணாததெல்லாம் அந்த டிபேட் குள்ள நான் வரல. தட் இஸ் டிஃபரெண்ட். அந்த நம்பர்ஸ் பத்தி நம்ம பேச வேணாம். பட் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா 100% இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிடும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ரஜினி சார் வந்து இந்த படத்துல ஷோல்டர்ல தூக்கி சுமந்திருக்கிற படத்தை அந்த அளவுக்கு பரபரன்னு போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஸ்பீடா போகுது. அவ்வளவும் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சார் ரஜினி சாரை சுத்தியே தான் போயிட்டு இருக்கோம் ஸ்டோரி. 200 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% 200 ருபீஸ்க்கு வர்த். இதுல நிறைய மைனஸா இருக்கு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பிளஸோட மைனஸ் தான் நிறைய சொல்லியிருக்கேன். மைனஸா இருக்கு, பிளஸ் நிறையனா அது ரஜினி சார் அண்ட் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ. அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இவ்வளவுதான் படம். ஹாப்பியா போய் பார்க்கலாம். நம்பி தைரியமா போய் பார்க்கலாம். பட் என்ன ஒரே ஒரு டிசப்பாயிண்ட்னா 18 இயர்ஸ்க்கு பிலோவா இருக்கிறவங்க பார்க்க முடியாது. ஜெனரலா ரஜினி சார் மூவினா ஃபேமிலியோட போய் பார்ப்போம். அந்த அட்வான்டேஜ் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. மற்றபடி நீங்க கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த். நாளைக்கு வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.